தமிழர் வரலாறுகளும் அடையாளங்களும் திட்டமிட்ட வகையில் புறக்கணிப்பு சபையில் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீதரன் எம்பி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள் தமிழ் லட்சணைகள் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டுவரப்படுமா என்ற கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருந்தது. இலங்கையின் கல்வித்துறையில் கலைத்திட்ட மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் இப்பொழுது கொண்டுவரப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பான சில விளக்கமளிக்கும் கூட்டங்களும் தாங்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் புதிய கலை திட்டம் மாணவர்களுக்கு சுமையை குறைப்பதாகவும் கல்வி திட்டத்தில் புதிதாக புத்தாக்க தேடல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறை இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. தரம் 6க்கு 15 கட்டாய பாடங்கள், தெரிவு பாடங்கள் 3 என 18 பாடங்களாயின் நேர அட்டவணை தயாரிப்பதில் உள்ள இடர்பாடுகள், நிலை மாற்றுத்திறன்களில் மாணவன் 2 பாடங்களை தெரிவு செய்தல், இவ்வளவு காலமும் தவணைக்கு 265 மணித்தியாலங்களாக இருந்த மாணவனின் கற்றல் நேரம் தற்போதைய புதிய கலைத்திட்ட வரவால் 365 மணித்தியாலங்களாக வர இருக்கிறது. இதுவரை காலமும் இருந்ததை விட மாணவனுக்கு 30% சுமை அதிகரித்திருக்கிறது என்பதாகவும் அவர் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பினார். பார்லிமெண்டத்தில் நேற்று வியாழக்கிழமை நிலையற் கட்டளை 27(2) கீழ் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவிடம் கேள்வி எழுப்பிய பொழுதே இந்த விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள் தமிழ் லட்சணைகள் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா என்ற கேள்வியும் அவரால் இந்த வேளையில் எழுப்பப்பட்டிருந்ததையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது பதிலளித்த பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய கூறுகையில் 2026 ஜனவரியில் 1ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திட்ட திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அதன் பிறகு படிப்படியாக மற்ற வகுப்புகளுக்கும் இந்த திருத்தங்கள் செயற்படுத்தப்படும். முழுமையான திருத்தங்களை பற்றிய முழு ஆவணம் விரைவில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அத்துடன் சமயம் வரலாறு உள்ளிட்ட பாடங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட கல்விக் குழுக்களுடன் கலந்துரையாடுகின்றனர் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது வெளிப்படுத்தி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.